இயர் கொஸ்டின் 100க்கு 100 எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது ரிலேட்டடாக இன்றைக்கி 2013 நடந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு தொடர் கொடுத்துட்டு இதை யார் கூறுனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை யார் கூறியிருக்காங்க அப்படின்னா கம்பர் பற்றி. ஸோ அப்போ இது எதில் உள்ளது அப்படின்னா கம்பராமாயண பற்றின கொஸ்டின். கம்பராமாயண பற்றின கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ புதுசாக நமக்கு சிலபஸில் இருக்கா அப்படின்னா இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 10th கொஸ்டின் 10th ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம கம்பர் படித்து வச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உடம்பிடை தோன்றிற்றொன்றை உறுத்ததன் உதிரமூற்றி அடல் உரச்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்த்தவர் கூறியவர் கம்பர். எந்த இடத்துலன்னா கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிறவங்களும் காப்பியங்கள் ரிலேட்டடாக உள்ளவங்க தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை எழுதியவர் யார் அப்படின்னாக்கி ஒட்டக்குத்தர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவள்ளுக்கூற்றிகை. இதை நூல் ரிலேட்டடாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இது சமயம் சார்ந்தது. சரிங்களா? சைவம், வைணவம், கிறித்தவம், இஸ்லாம் அந்த ரிலேட்டடாக இதில் வைணவம் சார்ந்த கொஸ்டின். ஸோ அதில் இவங்க நூல் பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதில் யாரை கேட்டிருக்காங்கன்னா திருமங்கை ஆழ்வாரோட திருவள்ளுக்கூற்றிகை பற்றி கேட்டிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் ரொம்ப முக்கியமானது. இவரை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் போட்டதையும் பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணா போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீரமாமுனிவர் வெற்றியில 5 இலக்கண நூல் கூறும் இலக்கண நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 90 இலக்கணம். இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஸோ அந்த 5 இலக்கணத்தையும் மித்தி கூறுற நூல் என்னன்னா 90 இலக்கணம். இது எழுதினவர் யாருன்னா வீரமாமுனிவர். இதுல நமக்கு 2025 சிலபஸ்ல சேர்த்தது முதல் 2 இலக்கணம் தான். ஒன்னு எழுத்து, இன்னொன்னு சொல்லு. இந்த 2 இலக்கணம் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எறும்பும் தன் கையால் என் ஜான் உடையதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் பாடியவங்க அப்படின்னாக்கி ஔவையார். இவர் 2025 சிலபஸ்ல ஔவையார் தொடர்பான பாடல்கள் ரிலேட்டடான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ சனி நீராடு அப்படின்னு சொன்னது ஔவையார் தான். குளிர குளித்து நீராடு அப்படின்னு சொன்னா அது ஆண்டாள். சரிங்களா? ஸோ இது ஔவையார் தொடர்பான பாடல்கள் நீங்க நிறைய பார்த்துக்கோங்க. புக்லயே நிறைய இருக்கு. அடுத்து பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திருப்பாவை. ஸோ இந்த பாவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க பாத்துக்கோங்க. இதுல வேற வேற பாவைக்கு உரிய ஆசிரியர்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. தைப்பாவை அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா அது கேட்டிருக்காங்க. தைப்பாவை, காவியப்பாவை, இதுக்குரிய ஆன்சர் எல்லாம். அடுத்து 7வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காந்திமதியின் வருவை பருவத்துக்கான பாடலை வைரக்கடுக்கனை பரிசாய் பெற்றவர் யாரு அப்படின்னா அழகிய சொக்கநாதர். இந்த 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லாம அடுத்த கொஸ்டினுக்கு போறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க சொல்லுங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தின வீடியோட ஃபுல்லா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் காந்திமதியின் வருவை படத்துக்கு வைரக்கடுக்கனை பரிசா பெற்றவர் அழகிய சொக்கநாதர். சரிங்களா? அடுத்து சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாருன்னா உச்சிமேற்பளவர் கொள் நச்சினார்க்கினியர். இவர் ஒரு சைவம், ஆனா சமண காப்பிய சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் கொஸ்டின்ல கேட்காம இருக்கவே மாட்டாங்க. உரை எழுதியவர்கள் ரெஸ்ட்ல கொஸ்டின் கேட்கிறப்போ இவரை பத்தி அடிக்கடி கேட்பாங்க. நச்சினார்க்கினியர் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து கீழ்காண்பவனும் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தருமர், தாமதத்தர், நச்சர், அரிமேர், அழகர், திருவள்ளுவர், மல்லர், மடக்குடவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அடியாருக்கு நல்லா வரமாட்டாங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா, ஆட்சிக்கு மஞ்சாலும் யாவரேனும் ஆட்கொள்வன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முடியரசன். அதிகமா பாடல் வரியை கொடுத்துட்டு யாரை கூட்டிருக்காங்க, இல்ல கூட்டு கொடுத்திருக்காங்க, பாடல் வரி கொடுத்திருக்காங்க, இதுல அதிகமா இருக்கு. சோ இதுல முடியரசன் கேட்டிருக்காங்க. முடியரசன் 2025 சிலபஸ்ல வராங்க. சரிங்களா? சோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலனோட கொலை கட்டப்பட்ட இடம். சரிங்களா? சோ இது சிலப்பதிகாரம் ரிலேட்டடான கொஸ்டின். நீங்க இதை விட்டுறக்கூடாது. இதுல இல்லையே, சிலபஸ்ல இல்லையே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, கோவலன் பொட்டல்னா அது பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பொருள் தெரிஞ்சுக்கணும். சொல்லும் பொருளும் ரிலேட்டடா இது கேட்க சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாரதிக்கு மகாகவிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தது ராமசாமி அப்படிங்கிறவர் தான். சோ அவர் பத்தின கொஸ்டின் 2013 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா. சோ பாரதியார் நமக்கு தமிழ் சிலபஸ்ல இல்ல, ஆனா அவர் ஜிகேல வர டாபிக் கண்டிப்பா இருக்கு. ஜிகே டாபிக்ல இருக்காரு. சோ நீங்க இவரை இங்க படிச்சுட்டு அங்க யூஸ் ஆகிக்கூடும். அது மட்டும் இல்லாம 6th to 12th வரைக்கும் 10th வரைக்கும் உள்ள புக்ல உள்ள கண்டென்ட் நாங்க கேட்போம் இருக்கோம். அதுல பாரதியார் வராது. சோ நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது ரொம்ப நல்லது. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையில சொல்லும் பொருளும். பொருந்தாததுல மைங்கிறதுக்கு மேம்பாடுங்கிறது வராது. மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூ அப்படின்னா மூப்பு, மை அப்படிங்கிறதுக்கு மேம்பாடுங்கிறது வராது. சரிங்களா? ஏழையின் குடிசையில் அலுப்பு மிளக்கும் தவிர எல்லாமே இருக்கின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளிக்கண்ணன் தான். வள்ளி அவங்க பாடின பாடல் தான் இது. இந்த பாடல் வரி இந்த 2013 கொஸ்டின்ல மட்டும் கேட்கல, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல வள்ளிக்கண்ணனை பத்தி கேட்கறாங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க.
அந்த மாதிரி இதை கேட்டிருக்காங்க. வெப்பத்தடகளத்து வேளங்கள் ஆயிரம் கொப்பத்தொருகளிச்சால் கொண்டோன் இவர்கள் யாரு கொடுக்குது? மறுபடியும் ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு இல்ல கூற்று கொடுத்துட்டு இது யாரு கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜேந்திரன் அப்படிங்கிறவரை தான் குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போல சிலபஸ்ல இருந்தாரு. இப்போ இதை அவ்வளவா பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் இல்லை 5 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல இருந்து அப்படியே தூக்கி வைப்பாங்க. சிலபஸ்ல இருக்கிறதா வரும், இல்லாதது வராதுன்னு சொல்லலை. இருந்தாலும் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. நகல்வல்லார் அல்லாருக்கும் 1000 நாளாம் பகலும் பார்ப்பட்டன் இருள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல உள்ள குறளை கொடுத்துருக்காங்க. இது என்ன இயல்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் இயல்ங்கிறது வந்து இல்லறவியல் அப்படிங்கிற டாபிக்ல இருந்துதான். ஸோ 4 ஆப்ஷன் நீங்க நல்லா பாருங்க. 4 ஆப்ஷன்ல எது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி வருது அந்த திருக்குறளுக்கு அப்படிங்கிறத நீங்க தெரியாத பட்சத்துல சூஸ் பண்ணிக்கலாம். படிச்சவங்க கரெக்டா போட்டுருவீங்க. படிக்காதவங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட், செய்யன் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னா செய்தவன். வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பெயர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுதான் அது ரிலேட்டடாக அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், சொற்களை வழங்கப்படுத்தி சொற்றொடர் ஆக்குதல். கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே. இந்த கொஸ்டின் 2023 கேட்டிருக்காங்க. இது சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் 2025 சிலபஸ்லையும் இருக்கு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதே தான் அப்படியே திருப்பி 2025 குரூப் 4ல வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இறப்பு நிகழ்வெதிர் முக்காலம் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டை. குறத்தி பாட்டு ரிலேட்டடா வருது இது. இது வந்து நீங்க படிச்சு வச்சுக்கணும். இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் தான். அடுத்தடுத்த கொஸ்டினாவே இருக்கு, பாத்துக்கோங்க. குரூப் 4ல கேட்டாலும் அடுத்தடுத்தே கேட்டிருக்காங்க. அடுத்து, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெற்றல் இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுவது எது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? வினாவா இருக்கும். பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. இதுல பொருந்தாத இணை என்ன அப்படின்னா சலவர் அப்படின்னைக்கு நல்லவர் அப்படின்னு இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இது வந்து 21வது கொஸ்டின். 34வது கொஸ்டின் இதே தான் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? தினம்னா நாள் கூற்று கரெக்ட். நெருநல் அப்படின்னா நேற்று. மாறன் அப்படின்னா மன்மதன் கரெக்ட். ஆனா சலவர் அப்படின்னா வஞ்சகர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதே கொஸ்டினா அப்படியே 34வது கொஸ்டினாவும் இருக்கு. நான் உங்களுக்கு அதை பத்தின தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோவா நம்ம சேனல்ல இருக்கும், போய் பாருங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பத்தி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து, வேர்ச்சொல் தருக. பற்றுக பற்றற்றான் பற்றினியா பற்றி பற்றுக பற்றி விட இருக்கு. இதோட வேர்ச்சொல் பற்று அப்படிங்கிறதா வேர்ச்சொல். அடுத்து, 4 மணி மாலை அப்படின்னு சொல்லிடுறதுல 4 என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அப்படிங்கறதான் குறிக்கும். இதை நீங்க வந்து ம மா மு ப அப்படின்னு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மனா மரகதம், மானா மாணிக்கம், மூணா முத்து, பேனா பவளம். சரிங்களா? அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். சரிங்களா? வள்ளைக்கு உறங்கும் வளநாடே. இதுல வள்ளை என்பதன் பொருள் என்னன்னா பெண்கள் நெல் குத்தும் போது உள்ள பாட்டு. இதுல நிறைய பாடல் வரியை கொடுத்துட்டு அதுக்கேற்ற தமிழ் மீனிங்கோ இல்ல இங்கிலீஷ் மீனிங்கோ தான் அதிகமா கேட்டிருக்காங்க. சோ இதுல வள்ளை என்பதற்கு பொருள் என்ன, தமிழ் மீனிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இதே மாதிரி ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அதுல உள்ள இங்கிலீஷ் வேர்டும் கேட்டிருக்காங்க. அதுதான் 34வது கொஸ்டின். சரிங்களா? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 34 வரை உங்களுக்கு தெளிவா ஞாபகப்படுத்துறேன். மானுட பிறப்பினோல் மாதா உதரத்து ஈனமில் கருவில் செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் என்னன்னா திருவாசகம். நாளை நம்ம எப்படி பார்த்தோம்? வைணவம் சார்ந்த கொஸ்டின் பார்த்தோமா? இதுல வந்து நமக்கு சைவம் சார்ந்த கொஸ்டின் திருவாசகத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் அப்படின்னா எல்லா மதமும் சார்ந்துதான் இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமா இந்த கொஸ்டினை நீங்க பார்க்கலாம். அடுத்து, ஆர்பறவை அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை பாடலடியில் அமைந்துள்ள வச்சு எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சீர்முரண் வரல. சீர் மோனை இருக்கு, சீர் ஏய்வு இருக்கு, கீழ்கதுவாய் மோனை அமைந்துள்ளது. சரிங்களா? தனி வாக்கியம் குறித்து சரியான கேட்டு எடுத்துக்க. சரியானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஒரு வலுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடியுங்கிறது மட்டும்தான் கரெக்ட். வினா பொருள் தரும் தனி வாக்கியங்கள்லாம் வராது. தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும், அதுவும் வராது. ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் இணைந்து வரும், அதுவும் சேர்ந்து வரும். அப்படிலாம் ஒண்ணும் வராது. சரிங்களா? சோ ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியுங்கிறது மட்டும்தான் சரியானது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் தொடர்பானது. நமக்கு 2025 சிலபஸ்லயும் வருது. அது தொடர்பான கூற்றுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கியாபே விஸ்வநாதம் பத்தின கூற்று தான் இது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒருத்தர் தோன்றியிருக்காள்டா தமிழ் இனம் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்திருக்கிறதா யாருக்காவது தெரியாது, தமிழன் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி திருக்குறள்ங்கிற தோன்றியிருக்காவிட்டால் தமிழ் மொழியை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அதாவது இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னா கியாபே விஸ்வநாதன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்று. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்றேன், அடுத்தடுத்து இங்க கூற்று தான் அதிகமா கேட்கறாங்க. தெண்டன் இட்டது வெள்ளொகிர் திண்டிரல் புலியை தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லின் பொருள் உறுதியான அப்படிங்கிறது. சொல்லும் பொருளும் இந்த பாடல்ல அதிகமா கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. அதுக்கப்புறம் பாவலரோட பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் துறைமாணிக்கம், புதுபுக்ல மாணிக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. துறை அப்படிங்கிறது நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான். அடுத்து நெக்ஸ்ட் வேற இதுக்கெல்லாம் நீங்க துறை பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுல வந்து நமக்கு 2025 சிலபஸ்ல பாவலரோட பெருஞ்சித்திரன் கவர் ஆகுறாரு. அதனால பாத்துக்கோங்க. ஏற்பாடு என்பதுங்கிறது சூரியன் மறையும் நேரம்.
அடுத்து கேங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு தவறானது அப்படின்னா காத்தல்ங்கிறது வராது. அரசன், மகிழ், காற்று இது எல்லாமே வரும், காத்தல் வராது. ஸோ ஒரு எழுத்து ஒரு மொழியும் நமக்கு 2025 சிலபஸ்ல வருது. ஸோ இதை நீங்க பாத்துக்கோங்க. அதே இது கோ அப்படின்னா தலைவன் அரசன் வரும். அதே மாதிரி ஐ அப்படின்னாக்கி தலைவன் வரும். இதை பத்தி ரிலேட்டடா தெரிஞ்சுக்கோங்க. சலவரை சாரா விடுதல், செலவர் என்ற சொல்லி நாங்களே சொல். மேல செலவர் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க. ஒரே கொஸ்டினுக்கு 2 வேர்டு. நீங்க பொருள் தெரிஞ்சிருக்கணும். அந்த பொருளுக்கான இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சிருந்தா இது ஈஸியா அடிச்சிடலாம். சரிங்களா? இந்த 34வது கொஸ்டினுக்கான வீடியோ சொல்லி தெளிவான வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவை நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். ஆன்லைன் தமிழ் சேனல்ல நீங்க உள்ள போய் பாருங்க, தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் அகரவரிசை படி சொற்கள் இது எல்லாமே தெரியும். இது சேசா செய் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. அடுத்து செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னா ஆள்னு வரணும். நீங்க எந்தாவது ஒரு வார்த்தை வரும்போது அதுல ஆள்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் செயற்பாட்டு வினை வாக்கியம். நாற்காலி தச்ச நாள் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் இது என்னன்னா வஞ்சி தலை. சரிங்களா? ஸோ இது வஞ்சி தலை, தலை ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்திய துணை கீழ்காணும் சொற்களில் எது சொல் பரிந்து வெறுத்து அப்படிங்கிறத எது சொல். மூதூர் எத்தனைக்குரிய ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருதத்தினைக்குரிய ஊர். பின்வற்றுள் ஈறுபோதல் இணைமைகள் என்னும் விதிகளின்படி புணர்ந்தது அப்படின்னா செங்கடல், செம்மை பிளஸ் கடல். ஈறுபோதல்னா மை என்னும் விகுதி கிடம். சரிங்களா? நெக்ஸ்ட் பொருந்தாத இணை கண்டறிக. இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் அடுத்து போடலாம். ஸோ இது வரைக்கும் உள்ள கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின தெளிவான வீடியோ 2024 நடந்ததுக்கப்புறம் 25 நடக்க போகிற குரூப் 4 பற்றின கண்டென்ட் கொஸ்டின் நிறைய பேருக்கு தெளிவான புரிதல் இல்லாமலே படிச்சுட்டே இருக்காங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய எக்ஸாம் போட்டால் தான் தெரியும். ஸோ அதுக்கான இது மாடல் கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.